to the Hidden Leaf Village! Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படினா நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய டாப் 10 பெஸ்ட் லவ் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். ஏகப்பட்ட லவ் ஸ்டோரி இந்த நருட்டோ சீரிஸ்க்குள்ள இருக்கு. பட் அதுல பெஸ்டான லவர்ஸ் யாரு, பெஸ்டான லவ் ஸ்டோரி எது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதே ஃபார்மேட்ல தான் எதுவுமே இருக்கும். முழுக்க என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டா தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போற லிஸ்ட் இருக்கும். சோ அதனால முன்கூட்டியே உங்களுடைய லிஸ்ட்டையுமே கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோவோட எண்ட்ல எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சோ அதனால உங்களுக்கு பிடிச்ச லவ் ஸ்டோரி எதுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, ரைட். இன்ட்ரோவுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் நேரா சொன்ன ஓரோட வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மாப் கேமிங் சேனல். நான் வாழ்த்துக்கள். சாய் அண்ட் ஈனோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நருட்டோ ஷிப்டன்ல நம்ம சாயை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஐ மீன் டீம் 7ல ஒரு மெம்பர் தேவை சாசுகேக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா. அந்த காலகட்டங்களிலே ஈனோ சாயை மீட் பண்ணிருப்பாங்க. அண்ட் பார்த்த உடனே ஈனோவுக்கு சாயை பிடிச்சு போயிடும். அதுக்கான ரீசன் என்னன்னா, நம்ம சாய் பாக்குறதுக்கு அழகாவும் இருப்பான், அந்த சாசுகே மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஈனோவுக்கு ஸ்டார்டிங்ல சாய் மேல ஒரு கண்ணு வந்துருக்கும். பட் அப்படியே நம்ம சாய் கிட்ட வந்தோம்னா அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் அவன் ஸ்டார்டிங்ல காமிக்கும் போது அவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சிகளுமே இல்லடா அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்ல தலைவனுக்கு அக்லி அப்படின்றதுக்கான மீனிங் தெரியாது. அது தெரியாம சக்குரா கிட்ட அதை சொல்லி அடி வாங்கியிருப்பான். அதன் பிறகுதான் ஓஹோ இது தப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈனோவை பார்த்து நீ அழகா இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான். இங்க இருந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் படிப்படியா அவங்களுக்குள்ள ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. இது நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா தெளிவா எங்க தெரிய வரும்னா, 4th கிரேட் நிஞ்சாவால நம்ம மாதரா இன்ஃபினிட் சுக்கியமியை போடுவாங்க இல்லையா. அதுல இவங்க ரெண்டு பேருமே மாட்டி எடுத்து மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரோட ட்ரீம்லயுமே ரெண்டு பேருமே வருவாங்க. அதுல குறிப்பா நம்ம ஈனோவோட ட்ரீம்ல தான் சாசுகே அண்ட் சாய் இவங்க ரெண்டு பேரும் ஈனோவுக்காக அடிச்சுக்கிற மாதிரி ஈனோ ஏன் அழுதான்ற மாதிரி எல்லாம் சண்டை போட்டு பண்ணுங்க. அண்ட் அதன் பிறகு ஃபைனலா ரியல் லைஃப்ல இவங்க ரெண்டு பேரும் எங்க ஒண்ணா சேருவாங்கன்னா, நம்ம நருட்டோ அண்ட் இனட்டா இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் இருக்கு இல்லையா, அங்கதான் சேருவாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகி இருந்தாலும் எண்டிங் நல்லாவே முடிஞ்சிருக்கும். சோ அதனால இம்ப்ளிமெண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம 9th பிளேஸ்ல பார்க்க போறது டென்ஜி அண்ட் காவியா ஒட்சுட்சுகி. நம்ம காவியா ஒட்சுட்சுகி ஃபர்ஸ்ட் எப்ப பூமிக்கு வந்தாங்களோ அப்பவே டென்ஜியை மீட் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த சமயத்துல ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கவியாவை அட்டாக் பண்ணும்போது கூட நம்ம டென்ஜி தான் பாத்தீங்கன்னா உள்ள இறங்கி அவங்களை காப்பாத்திருப்பாரு. கவியாவை யாரும் காப்பாத்ததால அவ எழுந்தவனாலே பக்கத்துல இருவா மயக்க போட்டுக்குள்ள வந்துருவாங்க. பட் இருந்தாலும் டென்ஜி அந்த இடத்துல எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. இன்ஃபேக்ட் நம்ம டென்ஜி கவியாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு தரது மட்டும் இல்லாம கவியா பாத்தீங்கன்னா ஒரு நாள் நைட்ல நின்று இருப்பாங்க அந்த டேவன்ட்ரியை பாத்துக்கிட்டு. அப்ப நம்ம டென்ஜி கவியா பக்கத்துல போய் நிக்கிறது மட்டும் இல்லாம கவியாவுக்கு கொத்தி விடுவாரு. இங்கிருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன லவ்ன்றது ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் அது மேரேஜ்லயே போயிட்டு முடியும். பட் என்னதான் அந்த லவ் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் அதோட எண்டிங் பாத்தீங்கன்னா பயங்கர டார்க்கா இருக்கும். பிகாஸ் அந்த சமயத்திலுமே இந்த வார்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. அப்ப பக்கத்து நாட்டுக்காரன் நம்ம டென்ஜி இருக்கக்கூடிய அந்த நாட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவான். பட் அப்ப பாத்தீங்கன்னா கவியா மேல அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம கவியா ஒட்சுட்சுகியும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் யூஸ் பண்ணி பாதி பேர் அழிச்சிருவாங்க. இது நம்ம டென்ஜிக்கு தெரிய வரும். பெருசா இந்த ஒரு சண்டை வரக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு நம்ம கவியா கில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத உணர்கிறார் டென்ஜி. பட் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கவியா சும்மா இருப்பாங்களா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த டேவன்ட்ரியோட பவர்ஸ் யூஸ் பண்ணி இன்ஃபினிட் சுக்கியமியை போடுவாங்க. சோ அப்பவே எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம டென்ஜியுமே அதை மாட்டிப்பாரு. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து பார்க்க போறது இட்டாச்சி அண்ட் இசுமி இவங்க ரெண்டு பேருமே உச்சியா கிளான சேர்ந்தவங்க தான். பட் இவங்களுடைய லவ் ஸ்டோரி அந்த அளவுக்கு பெருசா எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல தான் அங்கங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம இசுமிக்கு இட்டாச்சி மேல ஒரு கண்ணு இருக்கும். வாடா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. பட் நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா அந்த வயசுல கொஞ்சம் மெச்சூரா நடந்துப்பாருன்றதுனால விளையாட மாட்டாரு. எதுக்கு போர் நடக்குது, எதுக்கு தேவையில்லாம ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் நம்ம இட்டாச்சி வச்சு இருப்போம். பட் இருந்தாலும் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா பேசுற மாதிரி தான் காமிப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்களுக்கு தான் நல்லா இருந்தாலே பிடிக்காது. கரெக்டா அந்த சமயத்துல தான் லீஃப் வில்லேஜுக்கு உச்சியா கிளானுக்கு ஒரு உள்நாட்டு போரை வெடிக்கும். இந்த ஃபைட்ல நம்ம இட்டாச்சி உச்சியா பாத்தீங்கன்னா உச்சியா கிளானுக்கு எதிராக செயல்படுவாரு. அதாவது லீஃப் வில்லேஜை காப்பாத்துறதுக்காக உச்சியா கிளானை ஸ்பை பண்றது மட்டும் இல்லாம உச்சியா கிளானை சேர்ந்தவங்க லீஃப் வில்லேஜ் மொத்தமா போட்டு தள்ள போறாங்க அப்படின்ற தகவலை ஒகாகே ஈட்டின்னு சொல்லுவாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம உச்சியா கிளான்ல இருக்கிற எல்லாருமே போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவானுங்க. இதுக்கான முக்கிய காரணம் டான்ஸ் தான். அதை நம்ம இட்டாச்சியோட லைஃப் ஸ்டோரியில சொல்லியிருப்போம். அந்த வீடியோ வரைச்சு பார்க்க முடியுங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல அனிமலை பாத்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ தான் இசுமியை கில் பண்ற மாதிரி காமிப்பாங்க. பட் மாங்கால டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா இசுமி சாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கெஞ்சுட்ஸை போட்டுவாரு. அந்த கெஞ்சுட்ஸுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பல நாட்கள் வாழ்வாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த கெஞ்சுட்ஸுக்குள்ள நம்ம இட்டாச்சி அண்ட் இசுமி இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் நடக்கும். மேரேஜ் நடக்கிறது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பசங்களுமே பிறப்பாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலதான் அந்த கெஞ்சுட்ஸுக்குள்ள நம்ம இட்டாச்சி இறந்து போவாரு. அந்த இட்டாச்சி கூட வயசு வந்து நம்ம இசுமியுமே இறந்து போயிருப்பாங்க. ரியாலிட்டியில எல்லாமே ஒரு சில நிமிடங்கள் தான். பட் அந்த இன்ஃபினிட் சுக்கியமிக்குள்ள இவங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்கை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து பார்க்க போறது டான் அண்ட் சுனாடே. நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஜெரையா அண்ட் சுனாடே இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல இருந்து க்ளோஸ் இருக்கிறதுனாலயும் நம்ம ஜெரையாவுக்கு சுனாடேவோட மனசு மேல ஒரு கண்ணா இருக்குன்றதுனாலயும் ஐ மீன் நம்ம ஜெரையாவுக்கு சுனாடேவோட மனசு பிடிச்சிருக்கும் அப்படின்றதுனாலயும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி நம்ம ஒரு தாட்ல இருந்திருப்போம். பட் அப்பதான் கரெக்டா குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற டைலாக்கு கேட்ட மாதிரி டான் அப்படின்ற ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. சரியா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கிரேட் நீங்க
தவறு நடக்கிற சமயத்துல நம்ம சுனாடியோட தம்பி இறந்து போயிடுவான். அவனை காப்பாத்துறதுக்கு மெடிக்கல் இன்ஜுரிஸ் தெரிஞ்ச யாருமே அப்ப இறந்துருக்க மாட்டாங்க. சோ அதனால நம்ம சுனாடியை பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல மெடிக்கல் இன்ஜுரிஸ் தெரிஞ்ச எல்லாரையுமே ஒரு குரூப்பா சேர்க்கணும். அவங்களால மட்டும்தான் போர்ல அடிப்படுறவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மீட்டிங்ல இருந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை பெருசா கண்டுக்கல. அப்பதான் ஒருத்தர் நம்ம சுனாடி சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுனாடியோக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவரு தான் அந்த டான் கட்டும். அப்பவே இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே லவ் இன்ட்ரெஸ்ட் வரும், ரெண்டு பேருமே லவ் பண்ணுவாங்க. பட் என்ன ஒண்ணு, அடுத்த ஃபைட்லயே டான் இறந்து போயிடுவாரு. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சுனாடி டீப் டிப்ரெஷனுக்குள்ளேயே போவாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து பார்க்க போறது அசுமா அண்ட் குரேனை. நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஒரு சில லவ் ஸ்டோரிஸ் தான் கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காமிக்கப்பட்ட ஜோடிகள் தான் நம்ம அசுமா அண்ட் குரேனை. நம்ம அசுமா சருட்டோபி கொனகமரோட அங்கிள்ன்றது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜோட ஒரு கரிஸ்மேட்டிக் ஜெனினாவுமே இருப்பாரு. இதனால நிறைய பெண்களுக்கு நம்ம அசுமா மேல ஒரு கண் இருக்கும். பட் அசுமாவுக்கு பாத்தீங்கன்னா குரேனை மேல ஒரு கண்ணு. இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி பெருசா யாருக்குமே தெரியாது. பிகாஸ் இவங்களே அதை சீக்கிரட்டா தான் வச்சுப்பாங்க. பட் அக்கட்சி டீம் சண்டையிட்டு அண்ட் காகுசு இவங்க ரெண்டு பேரும் லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வரும்போது அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா நம்ம அசுமா உள்ள வந்து மாட்டி இறந்து விடுவாரு. பட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா நம்ம குரேனை பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே காமிப்பாங்கன்னு தெரியல. பட் நம்ம அசுமா இறந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு சிலருக்குலாம் தெரிய வரும். மிக முக்கியமா நம்ம சிக்கமாரி நேரம் பாத்தீங்கன்னா அதை நினைச்சுதான் பயங்கரமா ஃபீல் பண்ணுவோம். பட் இதுல எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்ம அசுமா குரேனையை மேரேஜ் பண்ணாரா இல்லையா அப்படின்றத டவுட். இந்த டவுட் உங்களுக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து பார்க்க போறது ஒபிட்டோ அண்ட் ரின். அனிமே உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த ஒன் சைட் லவ் ஸ்டோரிஸுமே எடுத்து ஒரு லிஸ்டா போட்டா அதுல நம்ம ஒபிட்டோட லவ் ஸ்டோரி டாப்ல தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஒபிட்டோட லவ் ஸ்டோரியை அந்த அளவுக்கு சூப்பரா நருட்டோ சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. இதை தெளிவா சொல்லணும்னா லீஃப் வில்லேஜ்ல உச்சியா கிளான்ல பிறக்கிறவர் தான் நம்ம ஒபிட்டோ. அந்த உச்சியா கிளான்ல இருக்கக்கூடிய அகாடமில தான் ஒபிட்டோ படிக்கிறாரு. ஒபிட்டோ படிக்கிற அதே கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு தான் ரின். ஒபிட்டோவுக்கு சின்ன வயசுல இருந்தே இவன் மேல ஒரு கண்ணு. எந்த அளவுக்கு நம்ம ஒபிட்டோவுக்கு ரின் மேல லவ் இருந்திருக்கும்னா நிறைய இடங்கள்ல நம்ம ரின் கக்காஷியை பாராட்டி இருப்பாங்க. அதை பார்த்து ஒபிட்டோ காண்டாவான். இது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல தான் இந்த டீம்ல பிரிச்சிருப்பாங்க. அந்த டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம ரின், கக்காஷி அண்ட் ஒபிட்டோ இவங்க மூணு பேருமே ஒரே டீம்ல இருந்திருப்பாங்க. இவங்களோட கேப்டனா டீம் லீடரா நம்ம மினோட்டோ இருந்திருப்பாரு. இப்படி சில காலங்கள் போகுது. சின்ன எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எக்ஸாம்ல மைக் ஜெய் கிட்ட ஒபிட்டோ பயங்கரமா அடி வாங்கியிருப்பாரு. பட் அதே மைக் ஜெய் கிட்ட நம்ம கக்காஷி ஃபைட் பண்ணும்போது கக்காஷி மைக் ஜெயை போட்டு வாழ்ந்திருப்பாரு. அதை பார்த்து நம்ம ரின் பயங்கரமா சேர் பண்ணிருப்பாங்க. பட் ஒபிட்டோவுக்கு காண்டாகும். இதுக்கு அடுத்த சீனே நம்ம ஒபிட்டோ சோகமா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப ரின் தான் ஒபிட்டோவுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஒபிட்டோவும் பாத்தீங்கன்னா நான் அடுத்த உட்காந்து ஆக போறேன் அப்படின்ற சபதம் எடுத்திருப்போம். ஒரு நாள் நம்ம ஒபிட்டோவும் சின்ன எக்ஸாம்ல பாஸ் ஆன விஷயத்த ரின் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போவான். பட் அப்ப நம்ம ரின் பாத்தீங்கன்னா ஒபிட்டோவை பார்த்து நான் உன்கிட்ட ஒரு சீக்கிரட்டான விஷயத்த சொல்லணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நாளைக்கு மதியம் கரெக்டா நீ அந்த செரி பிளஸ் கிட்ட வந்துரு அப்படின்ற மாதிரி சீக்கிரட்டா சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஒபிட்டோ என்ன நினைச்சிருப்பான், சரி ஓகே ரின் நாளைக்கு நம்ம கிட்ட லவ் தான் சொல்ல போறாளோ அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பான். அண்ட் அப்படிதான் நினைச்சாங்க போய் இருப்பாங்க. பட் அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது நம்ம கக்காஷி துணியா இருப்பான். அதுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இந்த மீட்டிங்கே அங்க போட்டுருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். மறுபடியும் பேசல நாட்கள் போகுது. நம்ம மினோட்டோட டீமுக்கு ஒரு மிஷினை கொடுக்குறாங்க. அந்த மிஷின்ல ஒபிட்டோ இறந்து போயிடுவாரு. ஐ மீன் இறந்து போனதா எல்லாருமே நினைச்சுன்னு இருப்பாங்க. பட் மாதரா மூலமா ஒபிட்டோ அந்த இடத்துல காப்பாற்றப்படுகிறார். பட் இந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ கிட்டத்தட்ட சாகர நிலைமை இருப்பாரு இல்லையா. அப்ப கூட கக்காஷியை பார்த்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தடா தம்பி என் சைவனை நீ வச்சுக்கோ, இதை யூஸ் பண்ணி நீ ரின்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த சீனை பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். பட் இந்த இடத்துல ஒபிட்டோ கக்காஷி கிட்ட எதுக்காக அவனுடைய சைவனை கொடுத்தானோ அதுக்கான பர்பஸ் இங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். பிகாஸ் எதிர்பாராத விதமா நம்ம கக்காஷியோட கையாலேயே ரின் சாகர மாதிரி ஆயிடும். அதை ஒபிட்டோவுமே பார்ப்பான். இன்ஃபேக்ட் இதனாலதான் ஒபிட்டோ 4th கிரேட் நீங்க அவரே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஒரு லவ்வுக்காக ஒரு வாரியை உருவாக்கி இருப்பான் தலைவன். பட் 4th கிரேட் நீங்க அவரோட எண்ணில நம்ம ஒபிட்டோவுக்கு எல்லா உண்மையிலுமே தெரிய வரும். சோ எல்லா உண்மையிலும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒபிட்டோ நல்லவனா மாறுறது மட்டும் இல்லாம ரின் கூடவே போயிட்டு சேர மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும். இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து 4th பிளேஸ்ல பார்க்க போறது சாசுகே அண்ட் சக்குரா. நருட்டோ சீரிஸை பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சக்குராவுக்கு சின்ன வயசுல இருந்து சாசுகேவை மட்டும் தான் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி அந்த சரி நம்ம நருட்டோவுக்கு பாத்தீங்கன்னா சக்குராவை தான் பிடிச்சிருக்கும். பட் நம்ம சாசுகேவுக்கு யாரையுமே பிடிக்காது. நம்ம நருட்டோவும் சக்குராவை கரெக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். பட் அதெல்லாமே ஃபெயிலியரா தான் போய் முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே இது நம்ம நருட்டோவுக்கே தெரிய வந்துடும். ஸோ அதனால நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா சக்குராவை லவ் பண்றதுல இருந்து வெளியே வந்துடும். பட் சக்குரா அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் எனக்கு சாசுகே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே நிற்பாங்க. ஸ்டார்டிங்கா நம்ம சாசுகேவுக்கு இதுல பெருசா உடன்பாடுகள் இல்ல, லவ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னாலுமே அவனுமே போக போக அதுக்கு ஓகே சொல்லுவான். மிக முக்கியமா நம்ம நருட்டோவுக்கு நடாவுக்கு மேரேஜ் நடக்கும் இல்லையா, அங்கதான் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் அந்த சீன். சோ இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரின்றது ஸ்டார்டிங்ல மோதல்ல ஆரம்பிச்சு கடைசியில காதல்ல தான் போய் முடியும். இவங்களை ஃபாலோ பண்ணி பிளேஸ்ல பார்க்க போறது ஷிகமாரு அண்ட் டமரி. நம்ம நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாவே ஷிகமாரு அண்ட் டமரி இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே சின்ன எக்ஸாம்ல தான் மீட் பண்ணிப்பாங்க. அப்படி மீட் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஷிகமாரு நாரா சவுண்ட் ஃபோர் டீம் கூட சண்டை போடுவாரு இல்லையா, அப்ப டமரி தான் ஷிகமாருவோட உயிரையை காப்பாத்திருப்பாங்க. நருட்டோ அண்ட் நருட்டோ ஷிப்புடன் இது ரெண்டுத்துக்கும் ஒரு டைம் ஸ்கிப் நடந்திருக்கும் இல்லையா, அந்த டைம் ஸ்கிப்ல இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க ஒன்னா. சோ அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லாம அது லவ் ஆகவே மாறும். நிறைய இடங்கள்ல இவங்க ரெண்டு
போடக்கூடிய அந்த கியூட்டான ஃபைட்லாம் பார்க்கலாம். அதான் பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம செகண்ட் பிளேஸ்ல பார்க்க போறது நருட்டோ அண்ட் இனாட்டா. நம்ம நருட்டோவுக்கு என்னதான் சின்ன வயசுல இருந்தே சக்குரா மேல ஒரு கண்ணா இருந்தாலும் இனாட்டாவுக்கு நருட்டோ மேலதான் ஒரு கண்ணு. சக்குரா எப்படி எனக்கு சாசுகே தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிற்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இனாட்டா. நருட்டோ எப்படியாச்சும் நமக்கு கிடைச்சிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நிறைய இடங்கள்ல நம்ம இனாட்டா நருட்டோவை பார்த்து வெக்கப்படுறதை நீங்க பார்க்கலாம். மிக முக்கியமா பெயின் ஆர்க்கப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெயின் நருட்டோவை போட்டு அடிச்சிருவாங்க இல்லையா. நருட்டோ அடி வாங்கினதை பார்த்து இனாட்டா காண்டாகி பெயின் கூட டைரக்டா சண்டைக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் நம்ம நருட்டோவும் ஒச்சுச்சுக்கிக்கான சண்டை ஒருத்தர் நம்ம இனாட்டா மேல கை வைக்கும் போது அவ தனியா போற யார் மேல கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சண்டைக்கு போவான். ஸ்டார்டிங்ல நம்ம நருட்டோவுக்கு இனாட்டா மேல லவ் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. பட் போக போக அவனுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நருட்டோ சீரிஸ்ல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு பசங்களுமே பிறந்திருப்பாங்க. அதையுமே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. சோ இவங்களோடதுமே ஒரு அழகான நல்ல சேர்ந்த காதல் கதை. ஃபைனலா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போறது ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம குஷினா அண்ட் மினோட்டோவோட காதல் கதை தான். நம்ம மினோட்டோ லீஃப் வில்லேஜ்ல தான் பிறந்து வளர்றாரு. பட் குஷினா வேற ஒரு வில்லேஜ்ல இருந்து லீஃப் வில்லேஜ்க்கு வந்திருப்பாங்க. அண்ட் மினோட்டோ படிக்கக்கூடிய அதே கிளாஸ்ல படிச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல நம்ம குஷினாவோட தலைமுடி கொஞ்சம் டிஃபரெண்டான கலர்ல இருக்கு அப்படின்றதுனாலே அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே குஷினாவை கலாய்ப்பாங்க. பட் நம்ம மினோட்டோவுக்கு மட்டும் அந்த தலைமுடி பிடிச்சிருக்கும். அதை குஷினா கிட்டே சொல்லுவான். நம்ம குஷினா ஒரு உசுமகிக்கான சொன்னாங்க அப்படின்றதுனால வேற வில்லேஜ் சொன்னவங்க பாத்தீங்கன்னா நம்ம குஷினாவை கேப்சர் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. பட் அப்பதான் நம்ம மினோட்டோ என்ட்ரி கொடுத்து குஷினாவை காப்பாத்துவாரு. இந்த சீனை பத்தி ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியை பத்தி நான் நிறைய இடங்கள்ல பேசியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா காமிச்சிருப்பாங்க அந்த சீன். நம்ம மினோட்டோ குஷினாவை காப்பாத்திட்டு அதே இடத்துல குஷினாவுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அந்த சீன்லாம் இதான் சினிமான்ற மாதிரி இருக்கும். அப்பப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ஃபைட், கியூட்டான ரொமான்ஸ் அதெல்லாமே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. பட் என்ன ஒண்ணு கடைசியில நம்ம நருட்டோட உயிரை காப்பாத்துறதுக்காக இவங்க ரெண்டு பேருமே சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சீன் கொஞ்சம் ஹார்ட் பிரேக்கிங்கான சீன். மற்றபடி லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வரும்போது இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரியா ப்ராப்பரா பக்காவா காமிச்சிருப்பாங்க. நம்ம வீடியோ வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் வீடியோல பேசியதப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாக்குறவங்க யாரும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அவர் மிக முக்கியமா இந்த இடத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்களுடைய ஸ்டோரியிலயோ வாட்ஸ்அப்லயோ வச்சு விடுங்க. அதை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே ரைட். எல்லாருமே ஹாப்பியா அந்த வீக்கை செலிப்ரேட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட நன்றி.